அந்த பையன் எனக்கு மெசேஜ் பண்ணது கொண்டு இருக்கும் மேம். நான் அம்மா தான் அம்மான்னு போட்டு உன் நம்பரை சேவ் பண்ணேன்னு கூட உங்ககிட்ட சொல்லல. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அதிகமா இருக்குதா? எங்க அம்மா இடத்துல உன்னை வச்ச, உன் மேல வச்ச, அவங்க மேல வச்ச பாசத்தை உன் மேல வச்சதுனாலதான் இந்த நிலைமை. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? எத்தனை கால் பண்ணிருக்கேன். என் பர்த்டேக்கு விஷ் பண்ணது கொண்டு இருக்கும் மேம். வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. வாய் கூசாம சொல்ற போய் சொல்ற. இது ஒண்ணு போறாத உனக்கு ப்ரூஃப்க்கு. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. நீ அங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல இந்த குழந்தை உன்னோடதுன்னு இருந்துச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அங்க சொல்லிட்டு வந்திருக்க. எங்க சொல்லிட்டு வந்தேன்? என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு மடக்காம பொய் சொல்லாத. பொய் சொல்லி என்ன எக்காரணம் கொண்டு நானும் பொய் சொன்னாலும் நல்லா வாழ்ந்துட முடியாது. அதான் வாழ்றேன்ல. நான் என் குழந்தைக்காக தான் வாழ்றேன். குழந்தை உன்ன மாதிரி பொய் சொல்லல. குழந்தை எப்படி வந்துச்சு? உனக்கு தெரியாது. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கல்யாணம் பண்ணிருக்கேன். ஆமா 10-15 கல்யாணம் பண்ணிருக்கேன் நான். ஒரு கல்யாணத்துக்கு ப்ரூஃப் சொல்லு. யாரை வச்சு கல்யாணம் பண்ணிவனா? அவ கல்யாணத்துக்கு ப்ரூஃப் இல்ல சொல்றியா? சரி என் கல்யாணத்துக்கு ப்ரூஃப் இல்ல. இந்த குழந்தை அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே, தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. அவளுக்கு கல்யாணத்துக்கு ப்ரூஃப் இல்ல, கள்ள கல்யாணம் பண்ணிட்டாங்க. எத்தனை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் கேளுங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ப்ரூஃப் இல்ல சொன்ன. யாருக்குமே தெரியாம போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க. தெரியாம திருட்டுத்தனமா என்ன வீட்டுக்குள்ளே வச்சு கல்யாணம் பண்ணாங்க. என்ன சம்பந்தம்? கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க யார் கல்யாணம் பண்ணாங்களோ ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு சந்தேகப்படாம என்ன எது சந்தேகப்படுறீங்கன்னு கேக்குறேன். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அவங்களுக்கு சரிங்க. நீ எதுக்குப்பா இன்னொருத்தனோட பொண்டாட்டிட்ட 50 வாட்டி போன் பண்ணி பேசுற? இந்த 50 பேர் அவங்க எதுக்கு எனக்கு போன் பண்றாங்க? நீ எதுக்கு அட்டெண்ட் பண்ற? நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ரிசீவ்டு காலா டயல்டு காலான்னு பாருங்க முதல்ல. ரிசீவ்டு காலா நீ எனக்கு பண்ணதா நான் உனக்கு பண்ணதான்னு பாரு. அதுல வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ தப்பு பண்ணிருக்கன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். ஏன்னா நீ மாட்டிக்கிட்ட. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. பழகும்போது அந்த பொண்ணு வேற மாதிரி பேசினாங்க, இப்ப வேற மாதிரி பேசிட்டு. பரவாயில்ல, இப்படி இருந்துக்கலாம் சொன்னாலா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இதை கூப்பிட்டாங்க போனேன். இந்த மாதிரி கூப்பிட்டாங்க போனேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது தெரியுமா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? பார்க்கவா, எனக்கு இந்த என் ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாரு, இந்த சந்தோஷம் லவ் பண்ணதுக்கு எனக்கு இதுதான். இது ஓன் போர்டுல டீ போடுனே, ஆல் இந்தியா பர்மிட்னே. இவ்வளவு நேரம் நீங்க என்ன சொன்ன? நான் இதுக்கு ஆளே கிடையாது சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்? பொண்ணு இந்த மாதிரி சொன்னதுனால இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு சொன்னதுனால நான் பாதுகாப்பு இல்லாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன். அவளை எப்பவோ அப்ப நீ பாதுகாப்பு பண்ணிக்காதது தப்பு சொல்றியா, இல்ல தப்பு பண்ணது தப்பு சொல்ற? பண்ணதே தப்பு. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. அந்த பொண்ணுதான் அறிவு இல்லாம கூப்பிடுறது. நீ ஏன் போன? அந்த பொண்ணு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொன்னதுனால. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. எந்த ப்ராப்ளம்னா? இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது, நான் பாத்துக்கிறேன். அவங்க லேப் டெஸ்டிங் முடிச்சிருக்கேன், நான் எனக்கு தெரியாததா? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. டெஃபினெட்லி எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த நிலைமைக்கு நான் இருந்திருக்கேன். இப்ப நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. அவதான் அவனை கட்டாயப்படுத்தினா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஆனா அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த பொண்ணு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு மாதிரி இது மாதிரி ப்ராப்ளம் பண்ணுச்சுன்னா ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்புறம் பார்த்து நம்ம நேரா பேசிதான் நம்ம தான் தப்பு அப்படின்னு நானே உணர்ந்துட்டேன். அது சொல்ல வேண்டியதானே, ஊர்லயே சொல்லி இருக்கலாமே. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. ஊர் ரீதியா போனோம்னா இவங்க கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க. வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லி 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அப்ப போய் சொல்றது அதை விட பெரிய தப்பு. போய் சொல்றேன்னா நான் என் ஃபேமிலிக்கு உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. அந்த குழந்தைக்கு யாருப்பா உண்மையா இருப்பாங்க? அது அந்த பொண்ணு தான் கேட்கணும். அந்த பொண்ணு உண்மையா, அவங்க ஃபேமிலிக்கு உண்மையா தான் இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. அந்த குழந்தைக்கு யாரு? குழந்தைக்கு நீ தானே அப்பா. அதுக்கு அது நான் எப்படி ஏத்துக்க முடியும்? என்ன பேசிக்கிட்டு இருக்கா?
எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. தப்பு பண்ணிருக்கேன்னு நான் சொல்றேன். மட்டும் தப்பு பண்ணு நான் எப்படின்னு சொல்றேன். அப்ப அவ பல பேரோட தொடர்பு இருந்திருப்பா சொல்றியா? அப்படி நான் சொல்ல அது சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சு பேசிக்கிறியா? சும்மா இருக்கலாம் இல்லை, மேபி எனக்கு தெரியாது மேம். நான் இப்படியே ஏற்றுக்கிறது கன்ஃபார்மாக. கல்யாணங்கிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ முக்கியமானது மேம். ஏதாவது சொல்லிடுவேனா? நான் வண்ட வண்டியா கேட்பேன். போடா நான் ஒரு நடிகை. இந்த பையன் மேல அதுக்கு முன்னாடி அவளுக்கு காதல் இருந்திருக்கு, ஆசைப்பட்டிருக்கா, ஏதோ ஒரு இடத்துல கனெக்ஷன் ஆயிடுச்சு. கர்ம கர்மம் ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. அவன் கொடுத்த நம்பிக்கையும் அவள்கிட்ட இருந்த ஆசையுமா சேர்ந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பார்த்து போறீங்க. இந்த பையன் ஒத்துக்கிட்டான், அந்த பொண்ணோட தப்பு பண்ண, நாங்க 2 பேரும் பழகினோம், ஒத்துக்கிட்டான். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். ஒரு வார்த்தை, ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை சொன்னான். எங்கூட மட்டும்தான் பழகினான்னு எனக்கு என்ன உறுதி? சார் இவனை என்ன பண்ண சார்? இல்ல, எங்க அம்மா வருத்தப்படுவாங்க, கல்யாணம் ஆன பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கேன்னு வருத்தப்படுவாங்க, அதனால தான் சொல்லல. குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அவதான் எனக்கு நீ இப்படி சுகத்தை கொடுத்தா மட்டும் போறோம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு அவதான் சொன்னா. இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். அவர் பொண்ணோட பழகிட்டு நான் அவள்கிட்ட பேசவே இல்லை, நான் அவளை பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லமா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. 50 கால் வந்திருக்கு, கால் ரெக்கார்டிங் 50 கால் இருக்கு. அதுல 28 கால் இவர் கூப்பிட்டது. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்டேன். பழகவே இல்லை, அவ கூட உடல் உறவு வச்சுக்கவே இல்லைன்னு பொய் சொல்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. தப்பு பண்ணது அவன் ஒத்துக்கிட்டான், ஆனா நான் பாதுகாப்பு எடுத்துக்கல, எனக்கு தெரியல சொல்றான். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? என் புள்ள நினைச்சு அப்படியே இருந்திருந்தா அப்ப நான் ஏத்துக்குவேன். அடுத்தவங்களை போய் கட்டிட்டு என் புள்ள கட்டாத புள்ள. கட்டாத புள்ளையா வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு கட்டின புள்ளைட்ட போறாரு? சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சு பேசிக்கிறியா? சும்மா இல்ல மருந்து வச்சு அதாவது மருந்து வைக்கிறாங்களா? படிச்ச புள்ள தானே உங்க புள்ள? சாமி பார்த்த இடத்துல அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, போக கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த ஜென்மத்திலயுமே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. நீ அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வராதாலும் 2017 இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நீ அவரை கட்டிக்கிறதுக்கு ஆசைப்படுறியா? அதனால சந்தோஷமா அந்த வீட்டுல போய் வாழ முடியுமா? வாழ விட மாட்டாங்க மேடம். என்ன கொடுமை சரவணன். பிரச்சனை அதெல்லாம் கிடையாது, அவன் தப்பு பண்ணிட்டான்னு ஒத்துக்கிட்டான். இப்ப எப்படி செட்டில் பண்ண போறீங்க? அவனே எந்த முடிவு வந்தாலும் அவனே எடுத்துக்கிட்டான். வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்லை. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், எனக்கு வேணாம். நீங்களா கல்யாணம் பண்ணி உங்களையா கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம் இல்லையே? நக்கல்யா அவனுக்கு. நீங்க உங்களுக்கு வேண்டாம், அவங்க குடும்பம் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம். உங்களை கல்யாணம் பண்ண சொல்லலையேம்மா? அவங்கனால எங்க குடும்பம் அழிஞ்சிச்சுன்னு இருக்கட்டும் விடுங்க. உங்களால், உங்க பையனாலதான் அவங்க இப்படி அவமானப்பட்டு உட்கார்ந்து இருக்காங்க, அதை புரிஞ்சுங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.